வாங்க வாங்க. எப்படிக்கா இருக்க? நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? திடீர்னு வந்திருக்கேன். ரொம்ப சந்தோஷம். செல்ல பாட்டி. பாட்டி பாட்டி எப்படி இருக்க? எப்படி இருக்க? அப்படியே இருக்கேன். அம்மா ரங்கா எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். இப்பதான் அம்மா ஞாபகம் வந்ததா? புஷ்பா அக்கா ஸ்ரீ எங்க? வந்திருப்பானேக்கா. தோட்டத்துல இருப்பானா என்னவோ. மா எங்க போனாலும் உனக்கு ஸ்ரீதா இல்லம்மா? இல்லம்மா, தம்பி எங்கன்னு பார்த்தேன். ஸ்ரீ அழாதம்மா, நான் இப்ப நல்லா இருக்கேன். அழாதம்மா. ஏன் வீட்டுக்கு திரும்ப வரவே இல்லை ஸ்ரீ? இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும். இப்ப வேண்டாம். நாங்க இப்ப நல்லா இருக்கேன். இந்த மறுவாழ்வு மையத்திலே நான் வேலை செய்யறேன். என்னோட அடையாளத்தோடு நான் வாழ்றேன். மனசு ரொம்ப லேசா இருக்கா. நீ மீண்டு வந்துட்ட ஸ்ரீ. உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. நீயும் மீண்டு வந்துட்டக்கா. சக்தி, நீங்க 2 பேர் இருக்கேளே, இது உங்க ஐடியா தானே? ஆமா. தெரியுது. எவ்வளவு அழகா இருக்குல்ல? இதுல இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா சக்தி, உன் சித்தியோட சமையல இருட்டுல தான் சாப்பிட முடியும். அம்மா ஏன் சமையல் பாட்டிக்கு போடு. குட் மார்னிங் பாட்டி. சக்தி, இவன் தான் ஏதோ காரணம் சொல்றான். நீயாவது எங்க கூட வரலாம்ல பாட்டி? நான் ஒரு சின்ன கூட்டிலே இருந்து பழக்கப்பட்டுட்டேம்மா. எனக்கு இதுவே போதும். புஷ்பாவும் நேக்கு பொண்ணு தானே. குட் மார்னிங் சித்தி. குட் மார்னிங் சக்தி. ஸ்ரீ எங்க காணோம்? அவன் தரகம்பாடியில ஏதோ வேலை இருக்குன்னு காத்தாலே கிளம்பி போயிட்டான். ஓ. உன்கிட்ட ஸ்ரீ ஒன்னு கொடுக்க சொன்னா. இந்தாம்மா சக்தி. சக்தி காஃபி. அக்கா, வாழ்க்கை நம்ம 2 பேரும் ரொம்ப சோதிச்சு பார்த்துருக்கு. நம்மளுக்கு ஏன் இவ்வளவு பிரச்சனை வந்திருக்குன்னு எனக்கு இப்ப வரைக்கும் புரியல. ஆனா அந்த சோதனையில் நடந்த ஒரே நல்ல விஷயம், நம்ம குடும்பம் இப்போ ஒன்னா இருக்கு. இந்த பணம், புகழ், பங்களா இதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு கொடுக்க முடியாத நிம்மதியை இந்த பிரச்சனைகள் கொடுத்துருக்கு. குடும்பத்தோட நம்ம இருந்ததுல இந்த ராத்திரியை நான் மறக்கவே மாட்டேங்க்கா. சொல்ல போனா நம்ம குடும்பமா உணர்ந்த ஒரே நாள் இதுதான். போயிட்டு வரேம்மா. உடம்பு பாத்துக்க பாட்டி. வரேன்டி. சரியா? சரிக்கா. உடம்பு பாத்துக்கோ பாட்டி. அடிக்கடி வாங்க. சரிம்மா, பாத்து போங்க. 2 நாள் கெட்ட கனவு இல்லாம நிம்மதியா தூங்கினேன். வீட்டுக்கு போனாலும் இப்படியா இருக்கணும். இனிமேல் அதெல்லாம் இருக்காதுமா. மறுபடியும் நான் சினிமால நடிக்க போறேன். நீ ஸ்ரீகாந்த் கூட கொஞ்ச நாள் இருக்க விருப்பப்பட்டா இருந்துட்டு வாமா. என்னால சமாளிச்சுக்க முடியுமா? சையத், என் பேக் மாத்திரம் எடுத்து வை.
வாழ்க்கை அதே தருணங்களை வழங்கிக்கிட்டே இருக்கும். மறுபடியும் மறுபடியும் அது காத்துக்கிட்டு இருக்கும். பழையபடியே செஞ்சு திரும்பவும் அதே வட்டத்துக்குள்ள மாட்டிப்பியா, இல்ல ஏதாவது கத்துக்கிட்டு முக்கியமா உன்னை பத்தியே வேற தேர்வு செய்ய முடியுமான்னு. நான் தான் எப்பவுமே சீக்கிரம் கத்துப்பேனே. சிஸ்டர் ஃபிளாவியா எனக்கு சொன்னது சரிதான் சையத். சில நேரங்களில் நம்ம புது விஷயங்களை மட்டும் இல்ல, பழைய விஷயங்களே ஏத்துக்கணும் போல. மேடம், இந்த பொண்ணு இவளுக்காக ஒரு நாளும் வாழல. இந்த குடும்பத்துக்காகவும் ஜெயில இருக்கிற தன்னோட புருஷனுக்காகவும் அவ்வளவு சுமைகளையும் தாங்கிக்கிட்டு கஷ்டப்படுறா. அவ்வளவு சோதனைகளை, அவ்வளவு வேதனைகளை அவ தனியா கஷ்டப்படுறா. ஆனா அந்த குடும்பம் அவளை ஏத்துக்கவே இல்லை. ஜெயில இருக்கிற அவ புருஷனும் அவளை ஏத்துக்கவே இல்லை. உலகம் அவளை நிராகரிச்சிருச்சு. ஓடுனா அவ வாழ்க்கையில அவ என்னென்னமோ பண்ணா. அவ கண்ணுக்கு தெரியுற எல்லா வேலைகளையும் அவ பண்ணா. ஆனா ஒரு நாள் அவளுக்கான அங்கீகாரம் கிடைக்கவே இல்லை. இதான் மேடம் இந்த கதையோட அவுட்லைன். இத நீங்க பண்ணா நல்லா இருக்கும்னு முடிவு பண்ணி வந்திருக்கேன். ப்ரொடியூசர் ரெடியா இருக்காரு. எப்போன்னு சொன்னா ஷூட்டிங்க ஸ்டார்ட் பண்ணலாம் மேடம். ஆமாங்க மேடம், இந்த கதையை மட்டும் நீங்க பண்ணீங்கன்னா படம் சில்வர் ஜூப்ளி தான் மேடம். ப்ளீஸ் மேடம், அட்வான்ஸ் கொடுத்துட்றேன் மேடம். நோ மேடம், பிளாங்க் செக்கே தரேன் மேடம். பிளாங்க் செக் மேடம். நம்ம நினைச்சதை செய்ய காலம் ஒரு தடை இல்லை. புதுசா புத்துணர்ச்சியா என் வழிய சரி செஞ்சுக்கிட்டு இருந்தேன். புது பாதைய அமைச்சுக்கிட்டு இருந்தேன். நிஜமாவே உங்க அம்மாவை உங்களால மன்னிக்க முடிஞ்சுதா? இந்த ஒரு சந்தர்ப்பம் தான் என் மனசுல மாறி மாறி ஓடிட்டு இருந்ததுமா. எனக்கு பிடிச்ச வாழ்க்கையை, என்னோட கனவை வாழ சொல்லி நீ சொல்லுவேன் நான் மனசார விரும்பினேன். ஆனா அதை நீ சொல்லணும்னு நான் எதிர்பார்த்தது. உன் நிலைமை இப்பதான் எனக்கு புரியுறது. நீ தனியா எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன்னு எனக்கு தெரியுமா. என்னை நல்ல ஸ்கூல்ல படிக்க வச்ச. வேற யாருமே என்னை நம்புறதுக்கு முன்னாடி என்னை நம்பினது நீதானம்மா. உன் சக்திக்கு மீறி நடந்த விஷயத்துக்கெல்லாம் உன் மேல கோவப்பட்டிருக்க கூடாது. தப்புதான். அதுக்கு பதிலா நீ பண்ண நல்லதுக்கெல்லாம் உன் காலில் விழுந்து நன்றி சொல்லியிருக்கணுமா.